மனுஷனுக்கு நேரிடுகிற எந்த சோதனையை அல்லாமல் உங்களுக்கு அதிகமான சோதனை ஒன்று வரவில்லை. ஒரு மனிதனால் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையிலே சில பலவீனத்தை அனுபவிக்க முடியுமோ, அவனுக்கு இருக்கிற திராணி எதுவோ அவ்வளவாய் தான் சோதிக்கப்பட முடியும். அதற்கு மேலாக கர்த்தர் நம்மை சோதிக்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்கு வரவில்லை. கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் அவர் உங்கள் மேலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ, எதற்காய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறாரோ, அவர் அதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசியாய் உங்களை மாற்றி இருக்கிறபடினால் அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். அவரை தேட உங்களை வைத்திருக்கிறபடினால் அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, அவர் உங்களுடைய திராணிக்கு மேலாக ஒரு நாள் சோதிக்க மாட்டார். ஒருவேளை சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இது என்னுடைய திராணிக்கு உட்பட்டதுதான், என்னால முடியும், இதை கடந்து செல்லுகிறதற்க பலம் எனக்கு இருக்குது, அதனாலதான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்து செல்ல வேண்டிய, தாண்டி செல்ல வேண்டிய வழி எதுவோ அதை தேடுவோம். ஏன்னா வசனம் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது அந்த சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதற்கான போக்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு சோதனையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா அதை எப்படி தாண்டி செல்ல வேண்டுமோ அதுக்கான வழி ஆயத்தம் வச்சிருக்கிறார். அழகாக தமிழ்ல வசனம் சொல்லுகிறது போக்கு. பல காரியங்களுக்காக நாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை பார்த்து அற்பமா நினைக்கிற ஒரு போக்கு, சாக்கு போக்கு இல்லை, ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை விட கர்த்தர் எனக்கு பெரிய வாய்ப்பை இதுக்கு பிறகு வச்சிருக்கிறார், இதை தாண்டி இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து, உங்களுடைய சோதனைகளை குறித்து சில சாக்கு போக்குகளை சொல்லி பிசாசை ஏமாற்றி கர்த்தர் அந்த பக்கத்துல வைத்திருக்கிற பெரிய அற்புதங்களுக்கு நேராய் பயணிப்போம். இந்த நாளிலே பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களை செய்வாராக. ஆமென்.